அண்ணி வாமா. எங்கம்மா அண்ணா அண்ணி? அவங்க இப்பதான் கல்யாணத்துக்கு கிளம்புனாங்க. சரிம்மா. நானும் வெளியே கிளம்பிட்டேன். வீட்டை பாத்துக்கிறியம்மா? சரி. ஐயோ வீட்ல வேலை வேற அப்படியே இருக்குங்க. டயர்டா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. பண்ணுமா போமா. அண்ணி ஹே கவி, நீ எப்ப வந்த? நான் ஆஃப்டர்நூனே வந்துட்டேன். அம்மா தான் நீங்க ஃபங்க்ஷன் போயிட்டேன்னு சொன்னாங்க. ஐயோ துணி வேற துவைக்கிறதுக்கு நிறைய இருக்கு. என்ன துவைச்சிருக்கு? யார் பண்ணிருப்பாங்க? என்ன பாத்திரமா வாஷ் பண்ணிருக்கு, கிச்சன்ல சுத்தம் பண்ணிருக்கு. புரியலையே. கவி வீட்ல யாருமே இல்ல, ஆனா வீட்ல எல்லா வேலையும் பண்ணிருக்காங்க. யார் பண்ணாங்க? நான் தான் அண்ணி பண்ணேன். அச்சோ உனக்கு எதுக்கு சிரமம், நானே வந்து பண்ணிருப்பேன்ல. இதுல என்னங்கண்ணி இருக்கு? நீங்களே ஃபங்க்ஷன் போய் டயர்டா வருவீங்க, எனக்கு ஒண்ணுனா நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? நான் போய் சமைக்கிறேன், நம்ம சாப்பிடலாம். இல்ல கவி, நானும் உங்க அண்ணாவும் ஃபங்க்ஷன் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டோம். சரி நீ சாப்பிடணும்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வா நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். சரிங்க. எல்லார் வீட்லயும் நாத்தனார் கூட சண்டை போடணும்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா இந்த மாதிரி பாசமாவும் இருக்கலாம். நல்லா சாப்பிடு பேராண்டி. அது எப்படி பாட்டி, நீ தக்காளி சாப்பாடு சமைச்சா கூட பிரியாணி சமைச்ச மாதிரி இருக்கு. அதுவே என் பொண்டாட்டி அம்மாவும் பிரியாணியே சமைச்சா கூட தக்காளி சாப்பாடு சமைச்ச மாதிரி தான் இருக்கு. ஐயோ டேய் ஏய் ஏய், என்னடா இது தரப்போற ஈரும் பேணுமாவே இருக்குதோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. என்ன ஒண்ணும் இல்ல, இப்படி இருந்தா தலை என்ன ஆகுறது? கத்தாதடா, எப்படி இவ்வளவு பேன் வந்ததுன்ற தலையில? என் பொண்டாட்டி தான் பாட்டி, அவ தலையில இருந்தா வந்துருச்சு போல. எதுவும் பொண்டாட்டி தலையில பேன் இருக்குதா? பாட்டி என் தலையிலயாச்சும் ஈரும் பேனும் வாடகைக்கு தான் இருக்கு. அவ தலையில பரம்பரையா குடியா இருக்கு பாட்டி. அடச்சி, அவளை கூப்பிடு. அப்பாடா நாம தப்பிச்சோம், உட்காரு. பாட்டி மெதுவா, வலிக்குது. ஏங்க கரண்ட் வேற போயிடுச்சு, அந்த விசிறி எடுத்துட்டு வந்து விசிறி விடுங்க. எது கரண்ட் போயிடுச்சா? நல்லா தூங்குங்க பாட்டி. என்னங்க அங்க எனக்கு விசிறி சொன்னா இங்க வந்து பாட்டிக்கு விசிறிட்டு இருக்கீங்க? பாட்டி பாவண்டி. ஓ அப்படின்னா அவங்க கூட பாட்டியே வச்சுக்க வேண்டியதானே. என்ன எது கல்யாணம் பண்ணீங்க? நான் போறேன். சத்யா, பாட்டில நம்ம கூட இருக்கிறது வரண்டி. எத்தனையோ பேரு பிறக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல சின்ன வயசுலயோ பாட்டியோட பாசம் இல்லாம பாட்டியோட வளர்ப்புனா என்னன்னே தெரியாம எத்தனை பேர் ஏங்குறாங்க தெரியுமா? அப்பேற்பட்ட வரம் நம்ம பாட்டி நம்ம குழந்தைங்க கூடயே இருக்கிறது. சாரிங்க. சரி வா அப்படியே பாட்டி காலம் தீவிடு. பவள மல்லிய கட்டிக்கவா, பவள மல்லிய கட்டிக்கவா. என்ன இந்த மாடு 2 நாளா காலே பண்ணல? கவி என்னடி பண்ற? 2 நாளா காலே பண்ணல, இருக்கியா செத்துட்டியா? ஏய் என்னடி அதுக்குள்ள சாக சொல்றேன்? நான் உயிரோட தாண்டி இருக்கு, காசு இல்ல, ரீசார்ஜ் பண்ணலடி, அதனால தாண்டி கால் பண்ண முடியல. இதுதான் உனக்கு பிரச்சனையா? அதான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி நான் இருக்கேன்ல, என்கிட்ட கேட்க வேண்டியதானே. வைடி. ஹலோ கவி, நான் ரெடியாக சொன்னேன்ல, ரெடி ஆயிட்டியா? ஆமா, எங்க போறோம்? அதெல்லாம் நான் வந்து சொல்றேன், நீ வா போலாம். சரி வர வர. இப்ப வச்சு சொல்லுடி. ட்ரெஸ்ஸே இல்லடி, அதான் ஷாப்பிங் போலாமேன்னு கூப்பிட்டேன். அதுடி மால்ல அது நல்லா இருக்குல்ல, அதை எடுங்க. கவி இந்த ட்ரெஸ் பாரு, உனக்கு சூப்பரா இருக்கு. இல்ல சத்யா, இப்ப என்கிட்ட காசு இல்லடி, நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கலாமா? அப்படியா? சரி அப்ப நான் எனக்கு பில் போட்டு வந்துடுறேன். சரிடி நான் கிளம்புறேன். இருடி. இந்தா. என்னதுடி? அந்த ஆரஞ்சு ட்ரெஸ் அதான் உனக்கு சூப்பரா இருந்துச்சுல, அதான் நானே வாங்கிட்டேன் உனக்காக. எனக்கா? உங்க தாத்தாக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம் லைன்ல இரு, வெளியே வந்து பேசுறேன். எதுக்கு வெளியே போறா? என்னமோ நடக்குது, என்னன்னு தெரியல. ஏய் நீ யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்க, என்ன பண்றன்னு ஒண்ணுமே புரியல. லவ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன வச்சுட்டு இன்னொருத்தங்க கூட பேசிட்டு இருந்தல, அதே மாதிரி இப்ப பண்றியா? நீ என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் முடிஞ்சு போன எதையுமே சொல்லி உங்ககிட்ட நான் சண்டை போட மாட்டேமா. அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் முடிஞ்சு போன பாஸ்ட் எதை பத்தியும் பேச மாட்டேன்னு. இன்னைக்கு என்ன இப்படி கேக்குறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் யார்கிட்டயும் பேசல. என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா, அவளோட பர்சனல் விஷயமா கொஞ்சம் அமௌண்ட் கேட்டா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வெளியே போய் பேசினேன். ஆனா நீங்க இன்னும் திருந்தல, நீங்க எல்லாம் எப்பயுமே மாற மாட்டீங்க. அதையும் நம்பி நான் கல்யாணம் பண்ணல, என்ன சொல்லணும்? அத்தை என்னங்க காஃபி? ஐயோ சாரி அத்தை, கை சுற்றுச்சு, அதனால தான். அதுவும் இல்லாம நீங்க பிடிக்காத நான் பார்க்கவே இல்லை. அதை எப்படி பார்க்காம இருந்திருப்ப? கண்ணு எங்க வச்சிட்டு இருந்த? அதான் சொல்றேன்ல அத்தை, நான் பார்க்கலன்னு. சத்யா உனக்கு எவ்வளவு தைரியம் எங்க அம்மா கிட்டே எப்படி பேசுற? இல்லங்க நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன். ஆனா அத்தை. ஏய் என்னவா வேணா இருந்துட்டு போகுது, எங்க அம்மாக்கு மரியாதை கொடுத்து பேசு. 1000 தான் இருந்தாலும் அவங்க என் அம்மா. அம்மா அவளுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்கறேன், மன்னிச்சிருக்கம்மா. சரிப்பா. சத்யா ஒரு நிமிஷம். சாரிம்மா, எங்க அம்மா முன்னாடி உங்ககிட்ட கோவப்பட்டதுக்கு. இப்போ சாரி கேக்குறவங்க அப்ப ஏன் அவ்வளோ கோவப்பட்டீங்க? நான் உங்ககிட்ட கோவப்படலன்னா உனக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்திருக்கும். அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்காக உங்ககிட்ட கோவப்படுற மாதிரி அப்படி பண்ணேன். நான் என் மனசுல இருந்தெல்லாம் கோவப்படலம்மா, கோச்சுக்காத.
மன்னிச்சிரு. சரி. நாளைக்கு வேற இன்டர்வியூ வர சொல்லிருக்காங்கடி. ஏய் சூப்பர்டா, நல்லா பண்ணு. ஏய் என்னடா இன்டர்வியூக்குலாம் ஓகேவா? நான் இன்டர்வியூக்குலாம் ப்ரிப்பேர் ஆயிட்டேன்டி. இப்படியா இன்டர்வியூ போவாங்க? லூசு. இப்போ கவி நீ கூட வரியா? அப்பதான் எனக்கு தைரியமா இருக்கும். ஆஹா, நான் இங்க வெளிய உட்கார்ந்து. ஏய் வாடி வா. நீ வாடா, என்னாச்சு வேலை கிடைச்சதா? இல்லடி, இந்த டைமும் கிடைக்கல, போயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுடா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். நீ வேற. மூஞ்சி அப்படி வைக்காத, கொஞ்சம் சிரி. சரி வா போலாம். ஹலோ சொல்லு கவி. என்னடா பண்ற, சாப்பிட்டியா? இல்லடி, இனிமேல் தான் சாப்பிடணும். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? மா என்ன சாப்பாடுமா? உருளைக்கிழங்கு சாம்பார்ரா. உருளைக்கிழங்கா? சரி கவி, நாளைக்கு நம்ம பாப்போம். நான் போய் சாப்பிடுறேன். இவனுக்கு வேற உருளைக்கிழங்கு வர பிடிக்காதே. ஏய் இப்பதான்டி பேசணும், எதுக்குடி வந்த? உனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காதானே? சிக்கன் பிரியாணி கொண்டு வந்திருக்கேன், போய் சாப்பிடு போ. இந்த மாதிரி எல்லாம் பொண்ணு ஃப்ரெண்டு கிடைக்கிறது கஷ்டங்க. அப்படி உங்க லைஃப்ல இருக்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னவ கொஞ்ச நாளா இப்படியே மேக்கப் போட்டுட்டு இருக்கா, சரியில்லையே. ஏங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, எவன மயக்க நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன பொண்ணுங்க இப்படி சிவி சிங்காரிக்கிறதே பசங்களை மயக்கிறதுக்கு தானே. பொண்ணுங்க இது மாதிரி நல்ல ட்ரெஸ் போட்டா, மேக்கப் போட்டா, எவனாவது ஒருத்தனை மயக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றாங்களா? வேற எதுக்குடி? நான் என் ஹாப்பினஸ்க்காக பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல எவனோ ஒருத்தனுக்காக தான் பொண்ணுங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்ற எண்ணத்தை மாத்துங்க. நான் என்ன மத்தவங்க மாதிரி சலூனுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேனா? நான் வீட்லயே தானே என்னோட ஃபேஸ் க்ரோம் பண்றேன். இந்த கார்மஸியோட ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது இப்போ என்னோட ருட்டீன்ல ஒரு எசென்ஷியல் ஆயிடுச்சு. இதுல பெர்ஃபெக்ட் மேட் ஆன்டி ஸ்லிப் கிரிப் இருக்கு. இதுல ஜிக்ஸாக் பிளேட் இருக்கனால நம்ம ஸ்கின்ல ஹார்ஷா இருக்காது. பிஃபோர் ஷேவிங் கார்மஸியோட ஃபேஷியல் ஷேவிங் பாம் எடுத்துக்கிறேன். இது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா இருக்கும், சோ இரிட்டேஷன் ஆர் கட்ஸ் இருக்காது. இந்த ரேசரை 45 டிகிரி ஆங்கிள் ஹோல்ட் பண்ணி ஷேவ் பண்ணணும். எவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு பாருங்க. இது எல்லா ஹேரும் எடுத்துரும் ஒன் கோல். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ ஃபேஸ் எவ்வளவு க்ளோவா இருக்கு. இந்த ப்ராடக்ட் பர்பிள், அமேசான், பிளிப்கார்ட், நைக்கால அவைலபிளா இருக்கு. சென்னையில வித்தின் 2 ஹவர்ஸ்ல டெலிவர் பண்ணிடுவாங்க. அம்மா வந்திருக்காங்கக்கா. அம்மா வாங்கம்மா, எப்போ வந்தீங்க? சரி உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு வரேன். வீட்டுல விசேஷமெல்லாம் எதுவும் இல்லையாம்மா? விசேஷமா? இருக்குமா, நாளைக்கு உங்க மாப்பிளைக்கு பர்த்டே. அம்மா நான் அதை கேட்கல, புள்ள பூச்சி உண்டாச்சா இல்லையா? அம்மா அது இல்லம்மா. என்னடி சொல்ற, எதுவும் இல்லையா? உன்னால நம்ம வீட்டு மனம் தான் சேர்ந்து போகும். அம்மா அது இல்லம்மா. பேசாத, முதல்ல விளையாட்டு புத்திய விடுறி. புழு பூச்சி உண்டானா சொல்லு, வர்றேன். இல்லன்னா உன் வீட்டுக்கே வரமாட்டேன். அத்தை, தண்ணி எடுத்துக்கோங்க. என்னமா ரொம்ப நாளா எதுவுமே இல்லாத இருக்கிறீங்க? இல்லைங்களா அத்தை, எல்லாமே உங்க பையன் வாங்கி தந்திருக்காரு. அட நான் வாங்கி கொடுக்கற விஷயத்த சொல்லல. இது கூட புரிய உனக்கு விவரம் இல்ல. அப்புறம் எப்படி அந்த விவரம் எல்லாம் உனக்கு இருக்கும்? அத்தை, அதுக்கு நான் என்னங்க பண்றது? எனக்கு எப்படியும் உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். நீ வாமா, நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடலாம். அத்தான் நிறுத்துங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? யாரை பார்த்தாலும் எங்க அக்காவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. போய் உங்க பையனை கேளுங்க. என்னது இதெல்லாம் ஒரு ஆம்பளையா கேட்க முடியும்? இப்ப எங்க அக்காவை மட்டும் ஏன் கேக்குறீங்க? ஒரு பொண்ணுன்னா என்ன அவ்வளோ இதா இருக்கா? அவளும் உங்களை மாதிரி தானங்க கஷ்டப்படுவா. அவ மட்டும் என்ன பண்ணுவா? என்னப்பா நீ இப்படி பேசுற? புள்ள பூச்சி எதுவும் இல்லையா? நாளைக்கு என் பையனை பேச மாட்டாங்க, உங்க அக்கால தான் பேசுவாங்க. அவங்க முதல்ல அவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கேட்டீங்களா? எதுவுமே தெரியாம எப்படி எங்க அக்காவை தப்பா பேசுறீங்க? இன்னும் இல்லையா? ஆமா அத்தை. இது தெரியாம எங்க அக்காவை இஷ்டத்துக்கு தப்பா பேசுறீங்க. எங்க நேத்து எங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்துச்சுல, நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வரம் வந்திருக்காமா. என்ன பண்ணலாங்க? போகட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். ஏங்க என்னாச்சு, நீங்க எங்க கேட்டு வச்சிருக்கீங்களா? பாப்பாவுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை. அவ்வளவு அவசரப்பட்டு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? ஏங்க அவதான் ஏதான்னு சொல்றானா, நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. அவதான் படிக்கணும்னு சொல்றாள், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்படியே விடு. பொண்ணுக்கு 23 வயசு ஆகுது, அவளும் கல்யாணம் வேண்டான்னு சொல்றா. வேற ஏதாவது பையனையே லவ் பண்றாளோ என்னமோ. பொண்ணெல்லாம் அப்படி பண்ண மாட்டா, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏய், நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ன்றனால தான் நான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கேன். நீ லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா நான் பேசிருக்கவே மாட்டேன். இப்ப அது எனக்கு நிறைய எய்ம்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த லவ் எல்லாம் எனக்கு செட் ஆகாது. என்ன பண்றமா? அப்பா ஒண்ணு இல்லைங்கப்பா. சாப்பிடலாவா? வரேன்ப்பா. அதுக்குன்னு எவ்வளவு நாளைக்கு தான் கல்யாணம் பண்ணாம வைக்க போறீங்க? நமக்குன்னு இருக்கிற ஒரே சந்தோஷம் அவன் மட்டும்தான். எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு தோணுதோ அப்ப பண்ணிக்கிட்டோம். அது வரைக்கும் நம்ம புள்ள நம்ம கூடவே இருக்கட்டும். எங்க அவ வீட்டு விட்டு போயிட்டா நம்ம என்னங்க பண்றது? அட என்ன சின்ன குழந்தையாட்ட நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, விடு. இப்போதைக்கு அதை பத்தி எல்லாம் பேச வேணாம். சரிங்க.